Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. என் பிரச்சனைக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வச்சிருவாரு. என் பாடுகளுக்கு முன்னாலே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி வச்சிருவாரு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது ஊழியர்களை முதலாவது காற்றுகளாகவும் அவர்களையே தூதர்களாக வச்சிருக்கிறார். முதல்ல நீங்க கண்ணால பார்க்கிற தூதர்கள் யாரு? தேவனுடைய ஊழியர்கள் தான். முதல்ல அவங்க கிட்ட நீ ஆலோசனை கேட்கணும், அவங்களோட கனெக்ஷன் வச்சுக்கிடணும். தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய காரியங்களை போய் ஆலோசனை கேட்டு தேவனோடு இணைந்து காரியங்களை கேட்டு செய்யும் போது தேவன் நம்மை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சொன்னார் பாஸ்டர் அங்கே நின்று, எனக்கு தைரியம் என்னன்னா, யார் நின்று ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறா? பாஸ்டர் தான் அங்கே கூட நிற்காரு. அவர் கூட 2 தூதர்கள் வெண்வஸ்திரம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 4வது ஒரு டாக்டர் நிற்கிறாரு. தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி தேவன் அவர்களை விடுதலை ஆக்குகிறார். அவருக்கு சர்ஜரி பண்ணி கிட்டத்தட்ட 16 வருஷம் 17 வருஷம். போன வாரம் திருச்சியில் போகும்போது அவரை சந்தித்தேன். நல்லா இருக்கார், ஆக்டிவாக. 15 வருஷம் 16 வருஷம் கழிச்சு இப்போ 80 வயசுக்கிட்ட இன்னமும் நடக்கிறார். அவங்க வீட்டுக்கு நான் போய் இறங்கி காரில் போயிட்டு வரும்போது என் பேக்கை அவர் தூக்கிட்டு வந்து காரில் வச்சுட்டு போறாரு. 80 வயசு ஆள். எப்படின்னா, கை தட்டி தேவன் அற்புதர் சுகம் தருவாரா? பலன் தருவாரா? தூதனை அனுப்பி அற்புதம் செஞ்சா லாங் லைஃப் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. இன்றைக்கும் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் இன்வால்வ் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கையை நல்லா உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, இந்த தானியேல் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு வேலைக்கு வந்திருக்கான். பாபிலோன் நம்முடைய சொந்த ஊர் கிடையாது. நம்ம கூட நம்ம பிறந்த ஊரில் யாருமே இல்லை. வேலைக்காக ஒரு காரியத்துக்காக ஒரு பட்டணத்தில் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகிடுறோம். ஆனால் யார் நம்ம கூட இருக்கணும்? வாய் இல்லை, உங்களுக்கு தெரியல. யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? தானியேலுக்கு அப்படித்தான். தானியேலுடைய அப்பாவுடைய பேர் எழுதப்படலை. நமக்கெல்லாம் அம்மா இருக்காங்கல்ல, தானியேலுக்கு அம்மா யாருன்னு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேயே அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க அடிமையா. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒருவர் எப்பொழுது அவனோடு கூட இருந்தார். அவன் ஜெபத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபித்ததை அவர் கண்டார். சிங்கக்கவியில போடுவாங்கன்னு தெரிஞ்சும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். கையெழுத்து போட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார். அழுதுருப்பார், என்ன சிங்கக்கவியில போட போறாங்கப்பா, உமக்காக நான் செத்துட்டு போறேன்னு சொல்லியிருப்பார். அந்த கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். உனக்கு வந்த துன்பங்கள், உன் சொந்தக்காரனால உன் குடும்பத்தினரால் வந்த போராட்டங்கள், உன் சரீரத்தில் வந்த போராட்டங்கள், நீ நேசித்த சிலரால் வந்த உனக்கு வந்த இழப்பு நஷ்டங்கள், நீ சொல்ற சரி பரவாயில்ல என் வாழ்க்கை போனா போயிட்டு போகுதுன்னு சொல்லி நீ சொன்னியே, கர்த்தர் அதை கேட்டுட்டாரு. பரலோகம் சும்மா இருக்காது. ஜெபம் பண்றவங்களை பார்த்து சும்மா இருக்காது. கை தட்டுங்க. உடனே பரலோகம் ஒரு டிபுடேஷன் பண்ணது, ஒரு பெரிய ஆர்மியை அனுப்புது, தூதர்களை அனுப்புறார். என் மகனை போய் பாதுகாத்துக்கொள், யார் அவனை தொட விடாத. எத்தனை பேருக்கு இந்த ஊழியம் வேணும்? நான் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் இந்த ஊழியம் வேணும்? வாயை தர, கையை தூக்கு, ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஊழியம் பிள்ளைகளுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும். என் கண்ணீரை பார்க்கிற ஒரே தேவன் நீர்தான். யாரு? சர்வ. தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் தூதன் வருகிறார். In the life of Daniel, the angelic ministry was frequent. The angelic ministry was an accustomed thing in his life. தூதருடைய ஊழியம் என்பது தானியேலுடைய வாழ்வில் பழகி போனது. அவன் எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மாவை பார்க்கிற மாதிரி பரலோகத்தையும் தூதர்களையும் பார்த்தான். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு வேணுமா? தேவனோடு ஜெபம் பண்ண ஆசையா? தேவனோடு உறவாட ஆசையா? எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைகிட்ட சொல்லுவீங்களே, நீங்க வயசாகாததுனால சொல்ல மாட்டீங்க,
இப்போ நானும் என் ஒய்ஃப் எல்லாம் அபவ் 60 ஆகிட்டோம். நாங்கள் இப்போ அடிக்கடி எங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை பார்க்குறோம். உங்கள்கிட்டையும் நான் தான் சொல்கிறேன். இப்போ நான் அடுத்த வாரம் நாங்கள் இருப்போமான்னு எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி ஏன் நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா, எனக்கு தெரியாது அடுத்த வாரம் நான் இருப்பேனான்னு தெரியாது, அடுத்த வருஷம் இந்த தேதியில் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இருந்தால் கர்த்தருக்கு தோத்திரம். இதான் நம்ம வாழ்க்கை. வருஷங்கள் கடந்து போகிறது, பல காரியங்களை நம்ம கடந்து வர்றோம். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது யாரு தான்? எல்லாம் கை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. 1987ஆம் ஆண்டு நாங்கள் குடும்பமாக இங்கே வரும்போது, என்னுடைய முதல் மகன் 1.5 வயசை தூக்கிட்டு இங்கே வரும்போது எங்கள் அப்பா அம்மாலாம் கூட வந்தாங்க. எத்தனை வயசானாலும் தாய் தாப்பன், அது உண்மைதான். இங்கே வந்தது 2 பேரும் மரித்தார்கள். நான் தான் அடக்கம் பண்ணேன் 2 பேரையும். இத்தனை வயது ஆனாலும் தகப்பன் வயசாக தான் இறந்தார். அப்போ வீடு பவானி டெக்ஸ்டைல் கீழே எங்களுடைய வாடகை வீட்டில் இருந்தேன். எங்கள் தகப்பன் மறிந்து 3 மாதம் நான் வேலை ஒன்றும் செய்யலை. அதை 3 மாதம் கழித்து திடீர்னு ஒரு நாள் ஸ்கூட்டர் எடுத்து ஓடி வந்து இந்த ஆலயத்தில் வந்து முழங்கால் போட்டு ஓண்டு கதறினேன். எங்கள் அப்பா அம்மாலாம் என்னை விட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே, ஒருத்தருமே என் கூட இல்லையே அப்படின்னு. எத்தனை பேருக்கு அதை உணர்றீங்களோ தெரியல. அப்போ தான் கர்த்தர் சொன்னார், உன் தாயின் வயிற்றில் நீ உருவாகும் போதே நான் உங்களோட தான் இருக்கேன். அவர் தான், நான் உங்களோட தான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். உன்னை விட்டு யார் போனாலும் 37 வருஷம் இந்த சபைக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ நன்மை செஞ்சவங்களாம் என்னை விட்டு போயிட்டு தான் இருக்காங்க. ஆனால் என் கூட ஒருத்தர் மட்டும் எப்பொழுது இருக்கிறார். எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? உங்கள் கூட ஒருத்தர் மட்டும் எப்பொழுது இருப்பார். உங்களுடைய நன்மை வாங்கினவங்க கூட இருக்க மாட்டான். அநேகருக்கு நீ ஊட்டி வளர்ப்ப கூட இருக்க மாட்டான். ஆனால் ஒருவர் ஆராதிக்கிற ஒருவர் மட்டும் நம்ம கூட இருப்பார். தானியேலின் புஸ்தகத்தில் அந்த ராஜா சொல்றதை வாசித்து பாருங்க. நீ ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறேன் இல்லை, 20ஆம் வசனம், தானியேல் 6:20. அருமையான தேவ ஜனமே, ஆராதனைக்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? இந்த ஆராதனைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறியா? தேவனை ஆராதிப்பதற்கு அது இருக்குது, இது இருக்குது, பணம் இருக்குது, அது இருக்குது சொல்லிட்டு இருக்கிறியா? வாசிங்க 20ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? ஆமென் சொல்ல முடிந்தால் ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க என்னவா இருக்கிறார்? புரிஞ்சவங்களே எத்தனை பேர் நான் ஆராதிக்கிற ஆளு சொல்லுங்க. நான் ஆராதிக்கிறவள், நான் ஆராதிக்கிறவன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தேவன் தேடுகிற மனிதர்கள் யார்? தேவனை ஆராதிக்கிற ஜெபிக்கிற மனிதனை தான் தேவன் தேடுகிறார். அவனுக்கு தான் பரலோகம் திறக்கப்படுகிறது, அவனுக்கு தான் பரலோக வாசல் திறக்கப்படுகிறது. சும்மா இல்ல. ஆபிரகாம் இருந்த காலத்தில் இஸ் தி ரிச்சஸ்ட் மேன். அவன் தான் பெரிய பணக்காரர். இன்னைக்கு 123 பணக்காரெல்லாம் இருக்கான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அன்னைக்கு ஆபிரகாம் காலத்தில் அவன் தான் பெரிய பணக்காரர். யார் அப்படின்னா தேவனை ஆராதிக்கிறவன் தான் பணக்காரனா இருந்தான் அன்னைக்கு. இன்னைக்கும் கூட தெரியுமா, உலகம் முழுவதும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்களை கர்த்தர் நல்லா உயர்த்தி வச்சிருக்கிறார். கை தட்டுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறவர்களை விடுவிக்கிற தேவன் நீர்தானே. உம்மை ஆராதிக்கிறவர்களை நீர் விடுதலை ஆக்குகிறீர். எனக்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல என் லைஃப்பில் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை நான் துதிக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எனக்கு தெரியல. சிறு வயது முதல் அவரை நான் ஆராதிப்பதற்கும் அவரை பாடுவதற்கும் மைமைப்படுத்துவதற்கும் என் லைஃப்பில் ஒரு சான்ஸ் அவர் கொடுத்தார். நான் சொல்லுவேன், உயிருள்ள வரைக்கும் நான் உம்மை துதிப்பேன், உயிருள்ள வரைக்கும் உம்மை பாடுவேன். இதுதான் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பெரிய சாகசம். இந்த ஆராதனையின் வல்லமை உன்னையும் உன் பிள்ளைகளையும் சந்ததியாக தொடரும். உன் பிள்ளை 3வது சந்ததி கர்த்தர் பார்க்கும்போது சொல்லுவார், நீ ஆராதிச்ச அந்த தாப்பனுடைய சந்ததி அந்த மாதிரி கிருபை தேவன் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே நீ ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்காது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆராதனை அசட்டுத்தனம் பண்ணி பாட்டு பாடி முடிஞ்ச உடனே வர வேண்டியது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, ஜபங்களுக்கு வர்றது கிடையாது. கர்த்தர் எச்சரிக்கிறார். உனக்கு சிங்கக்கவி வரும்போது தான் தெரியும், அக்னி சூளை வரும்போது உன் வாழ்க்கையில தெரியும் யார் உனக்கு உதவி செய்ய முடியும். உன் பணமா, உனக்கு இருக்கிற பெரிய அதிகாரிகளா, அல்லது டாக்டரா? என் தெய்வம் பரலோகம் தூதர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரால் ஒன்று செய்ய முடியாது. பரலோகம் ஆமென் என்று சொன்னால் ஆமென் தான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். Daniel had the experience of angel. Daniel had the experience of angelic ministry. He was a man of prayer.
Even though he knew that there is a documentary was signed against him, தனக்கு விரோதமாய் ஒரு இது எழுதப்பட்டதுன்னு சொன்ன உடனே பார்த்தாலும் அவன் ஜெபம் பண்ணாம விடலை, ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். சில ஆட்கள் வெள்ளிக்கிழமை தலைவலி வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சூப்பர் பீப்புள்லாம் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை பிரச்சனை ஒன்று வந்த உடனே ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டான்னு தீர்மானிச்சிருவாங்க. தானியேலுக்கு கையெழுத்தே போட்டால் கூட ஜெபத்தை நிறுத்த மாட்டான். அவனுக்கு தான் பரலோகம் திறந்திருக்குது. அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் இந்த சபையில் எழுப்பட்டும். நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை எழுப்பட்டும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வருகிற குடும்பமா என் குடும்பம் மாறணும். ஹல்லேலூயா. போதும் இந்த உலகத்தில் இருக்கிற சாப வியாதிகள். கையை நல்லா வைத்து சொல்லுங்க, சாப வியாதிகள் போதும், கடன் தொல்லைகள் போதும், பிரச்சனைகள் போதும், சண்டைகள் போதும். கை தட்டுங்க. சிங்கத்தின் வாயை கட்டுகிற வல்லமை எங்களுக்கு வேணும். அக்கினி சூளையை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த அதிகாரம் எங்களுக்கு வேணும்ப்பா. வாழ்றது ஒரே வாழ்க்கை, only one life we live. அந்த கிருபையினால் எங்களை நிரப்போம், அந்த வல்லமையினால் எங்களை நிரப்போம். இதை ஏற்கனவே தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் அல்லவா? யாத்திராகமம் 23:20 சொல்கிறது, நான் என் தூதனை என்ன செய்வேன் உங்களுக்கு முன்பதாக. யாத்திராகமம் 23:20 நான் என் தூதனை உங்களுக்கு முன் உன்னை காக்கிறதற்கும் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை. நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் என்றால், முதலாவது உன்னை காக்கும்படி, டு ப்ரொடெக்ட் யூ ஃபர்ஸ்ட். இரண்டாவது, உனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின இடத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும். இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்ச ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தேவன் தூதனை அனுப்புறாரு சொல்லுங்க? உன்னை காக்கிறதற்கு. ஏன் தேவன் பரலோகத்தில் தூதனை அனுப்புறாருன்னா, உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதுல கொண்டு போய் சேர்ப்பதற்கு. உனக்கு வைத்திருக்கிற அந்த இன்ஜினியரிங் போஸ்ட், டாக்டர் போஸ்ட், உனக்கு வைத்திருக்கிற வருங்காலம், இதுல கொண்டு போய் உன்னை சேர்ப்பதற்கு உனக்கு பரலோகமும் தூதர்களும் அவசியம். புரிந்தால் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீ வச்சிருக்கிற ஆசீர்வாதம், என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம், எங்கள் சபைக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் போய் ரீச் பண்றதுக்கு we need the angels of God. இப்போ நீங்கள் இருக்கிறத பார்த்தா நீங்களாவே எல்லாம் போய் ரீச் பண்ணி பாதுகாப்பாக இருந்துடுவீங்களோ? ஆண்டவர் உதவி யாருக்கு வேணாம்? ஏன் காலையிலே புறப்பட்டு இப்படி அவருடைய சமூகத்தில் வந்து ஏன் இப்படி அவரை நோக்கி பாடிட்டு இருக்கோண்டா? யாராலும் செய்ய முடியாததை பரலோகமும் தெய்வ தூதர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த டேரியஸ் த கிங், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா வர்றாரு. எனக்கு நேரம் இல்லை, கொஞ்சம் சில காரியங்களை ஹைலைட் பண்ணிடுறேன். டேரியஸ் த கிங் வந்து நேபுகாத் நேச்சாருடைய பேரன்னு சொல்லி அந்த ஹிஸ்ட்ரியில் பார்க்குறேன். இந்த தானியேல் எப்படியோ ஜபிக்கிறவன் அவன் டேரியஸ்க்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். நீ ஜபிக்கிற ஆளாக இருந்தால் நல்ல நண்பர்களை கர்த்தர் உனக்கு தருவார். போக்கிரியும் லூஸையும் உனக்கு தரமாட்டார். நீ நல்ல ஜபிச்சு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் நல்ல அஃபீஷியல்ஸ் உங்க கூட இருப்பாங்க. தானியேலுக்கு வந்து டேரியஸ் இஸ் த ஃப்ரெண்ட். அப்போ அந்த டேரியஸ் வந்து ஒரு ரீஜன் அவர் தான் பார்க்குறாரு, முக்கியமானது. சில டாக்குமெண்ட்லாம் அவர் தான் கையெழுத்து போடுவார். இந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் பெரியவர் கையெழுத்து போட மாட்டார், டேரியஸ் தான் கையெழுத்து போடுறாரு. இந்த தரியுவுக்கு தெரியும் தானியேலுக்கு விரோதமாக தான் கையெழுத்து போடுறோன்னு. ஆனால் அதே தரியுவுக்கு தெரியும் எங்கள் தானியேலை யாரும் ஒன்றும் செய்யவே முடியாது. உங்கள் கூட இருக்கிற நண்பர்களுக்கு உங்களுக்கு தெரியுமா, நீ சேவிக்கிற ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவளா அறிந்து கொள்ளணும், அவர்களாம் அறிந்து கொள்ளணும். உங்க நண்பர்கள் யார்? Tell me who is your friend. Let me tell you who you are. உன் நண்பன் யார் என்று தெரிந்தால் நீ யார் என்று சொல்லிடலாம். உங்களுக்கு நண்பர் யார்? ரோட்ல நின்று டீ குடிச்சிட்டு கிடக்க வேண்டியது, வாராஜில் உட்காந்து கிட வேண்டியது, செல்போனை வச்சுட்டு கண்டவெல்லாம் ஓ ஓ அப்படிங்க வேண்டியது. ஒரு திருமணமான மனைவி 3வது மாசத்துல அவ புருஷனோட இருக்கும்போது அவ பார்க்குற செல்போன் எப்போ பார்த்தாலும் அவருக்கு அடிச்சுக்கிட்டே கிடக்கு. இங்கே யாரையும் நான் பற்றி சொல்லலை, இங்கெல்லாம் நீங்கள்லாம் பரிசுத்தவான்கள். இது எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரே நாளில் 100 ஃபோன் வருது. எதை அவர் அட்டன் பண்ண எதை விடலைன்னு தெரியல. உடனே அவன் சொன்னாலாம், இவ்வளோ பேர் வந்து கேட்கும்போது நான் எதுக்கு நான் போயிட்டு வரேன்னு கை கொடுத்து வீட்டு போயிட்டாலாம். இப்படி இருக்கிற நீ தேவனை நீ எப்படி நேசிக்க போற? ஆண்டவரை நீ எப்படி நேசிக்க போற? அவ்வளோ வேர்ட்டி நீ பேசிட்டு கிடக்கிற. வீட்டில் உள்ள ஆளுகிட்ட பேச முடியல, மனைவிட்ட பேச முடியல, புருஷன்ட்ட பேச முடியல, அப்பாட்ட பேச முடியல, அம்மாட்ட பேச முடியல. அம்மாட்ட பார்த்தா மூஞ்ச தூக்கிட்டு இருக்க. நானே ஆராதனை முடிஞ்சது சில நேரத்தில் சிஸ்டர் நான் பேசிட்டு இருப்போம். இவங்க யாரும் மூஞ்ச தூக்கிட்டே இருக்காங்க, பேச விட மாட்டேங்காங்க அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கை
பரலோக உதவியோட வாழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக உதவியோட வாழ தேவன் நமக்கு, நான் என் தூதனை, யாத்திரா 33:20, I will send my angels before you to protect you and possess the promise for you. உனக்கு நான் வாக்கு பண்ணினதை எடுத்து கொடுப்பதற்காக யாரை நான் அனுப்பி வைக்கிறேன்? ஒரு தூதனை உனக்கு முன்பாக. Isaiah 63:9 says, ஏசாயா 63:9 சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தின் தூதனானவர். ஆண்டவர் ஏன் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் என்றால் 63:9, அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சிக்கிறார். யாத்திராகமம் 32:34, நான் சொல்லிக் கொண்டு வருகிற வார்த்தைகள் அவை அனைத்தும் கர்த்தருடைய வசனத்தில் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை வேதம் சொல்லுகிறது 32:34, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை இதுவரைக்கும் கேட்டவங்களா? கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையசைச்சு என்னோடு கூட நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, சொல்லுங்க ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, தானியேலின் தேவன் என்னுடைய தேவன், தானியேலை பாதுகாத்த தேவன் என்னுடைய தேவன், ஆகாரை சந்தித்த தூதனாகிய கர்த்தர் என்னுடைய தூதன். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரே குவாலிஃபிகேஷன் தான், ஜெபம் இருந்தா போதும். ஆண்டவரை நீ ஆராதிச்சு அவருக்கு இருந்தாலே போதும், பரலோகம் உன்னை டேக் கேர் பண்ணிக்கிடும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆராதிச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா சத்தமா சொல்லுங்க, பரலோகம் டேக் கேர் பண்ணிக்கிடும். கை தட்டுங்க சொல்லிக்கிட்டு, இதை மாதிரி சொல்லு, சொல்லி ஆராதி, சொல்லி ஜெபம் பண்ணி, நீ ஜெபம் பண்ணி நீ கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தா யார் ஒன்னு டேக் கேர் பண்ணாம இருந்தாலும் heaven will take care of you by sending the angel. Hallelujah. தானியேல் ஜெபம் பண்ணா பதில் கொடுக்க தூதன், தானியேலுக்கு விளங்காம இருந்தா அதை சொல்லி கொடுக்க தூதன். இந்த தூதர்களுடைய பணி என்ன என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அவர்கள் பணிவிடை செய்கிறவர்கள். சங்கீதம் 103:20 சொல்லுகிறது தூதர்களை பற்றி. அங்கே 20 அவர்கள் சௌரியவான்கள் அப்படின்னா they are very strengthened, masculine, நல்ல வல்லமையுள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க எதையும் செய்வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரவன்களாகிய அவருடைய தூதர்கள் எப்படிப்பட்டவங்களா? பலத்த சௌரியவான்கள். எல்லாம் வாயில அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, பலத்த சௌரியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ they are very able angel, they are very efficient, they are very powerful. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த உடனே கல்லை புரட்டி போடுறதுக்கு அந்த ரோம சாம்ராஜ்யம் எவ்வளோ பெரிய கல்லை அந்த கல்லறைக்கு முன்னால் வச்சு எவ்வளோ பேர் உருட்டிட்டு வந்தாலும், எத்தனை யானை உருட்டிட்டு வந்துச்சோ தெரியல, அந்த கல்லை உருட்டி கொண்டு வச்சுட்டு போயிட்டான். ஆனால் ஒரே தூதன் பரலோகத்தில் தட்டி விட்டான், ஒரே ஓட்டம் ஓடிச்சு. கை தட்டுங்க அந்த தூதனுக்கு. ஹல்லேலூயா. இது வரைக்கும் புரியலனாலும் இப்ப புரிஞ்சுக்கோ, தேவன் அனுப்புகிற தூதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தட்டி விடுவாங்க, பிரச்சனைகளை தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதுதான் நமக்கு பரலோகம் நமக்கு. ஹல்லேலூயா. When Jesus was risen, the angel of God came from heaven, just pushed the rock. The stone which was put by the Roman Empire with such a great authority was pushed by heaven. எந்த ரோம சாம்ராஜ்யம் யார் வச்சு என்ன கல்லா இருந்தாலும் பரலோகம் உடைச்சு தட்டிடும். ஹல்லேலூயா. வேலைக்கு தடை, அதுக்கு தடை, இத்தனை வயசாச்சு வேலை கிடைக்காது, அது கிடைக்காது, நிலத்தை வாங்க முடியாது, என் சம்பளம் இவ்வளோதான் வருதுன்னா இடம் வாங்க முடியாது, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோமா? இதெல்லாம் தட்டி விட்டுட்டு பரலோகம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புரிஞ்சா கை வைத்து ஸ்தோத்திரமான சொல்லும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. Heaven will do anything for you. Heaven can do anything for you and me. ஜெபிக்கிறவர்களுக்காக பரலோகம் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் 48ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் யாக்கோபு முற்பிதா இப்படி சொல்றார், என் வழியெல்லாம் என்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி அவர் தான் என் வழியெல்லாம் என்னை பாதுகாத்தார். ஜேக்கப் said, in all my ways, என்னை எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர். இந்த யாக்கோபு சொல்றார். யாக்கோபு 26 அதிகாரம் 27 அதிகாரம் ஆதியாகமத்திலிருந்து யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வர்றாரு.
பெரிய ஜேர்னி, பெரிய லாங் ஜேர்னி. கொஞ்சம் கவனிக்கும்படி கேட்கிறேன். 5 நிமிடம் அந்த காரியத்தை, இந்த இன்சிடென்ட்டை. Jacob and the angel of God. Last week I told you many things. I tell you some important things today. இந்த யாக்கோபு வந்து நல்ல கூழ் சமைப்பான். அந்த ருசியான கூழை அண்ணன் குடிச்சிட்டு எல்லாம் பண்ணான். ஆனால் கடைசியில் அந்த அண்ணனே அவனுக்கு என்ன செய்கிறான்? அவனை கொலை செய்யணும்னு வகை தேடுறான். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளை கொலை செய்ய, நம்மளை தொந்தரப்படுத்துறவங்க யார் தெரியுமா? நம்ம காய்ச்ச ருசியான கூழை குடிச்சவன் தான். அதுக்காக கொஞ்சம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் நீங்கள் யாருக்குமே கூழ்கள் ஒன்றும் கொடுக்கலையா? கை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லை, உங்கள்கிட்ட எத்தனை பேர் அனுபவிச்சு உங்கள்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றவங்களா இருப்பாங்க. அவனை தான் சத்துரு எடுத்து பயன்படுத்துவான். அந்த மாதிரி அவன் லைஃப்பில், யாக்கோபு லைஃப்பில் வந்துருச்சு. இப்போ யாக்கோபை ஏசா என்ன செஞ்சிருவான்? வாசிங்க ஆதியாகமம் 26. நீங்கள் முழிக்கிறத பார்த்து விளங்காத மாதிரி தெரியுது. ஆதியாகமம் 26 அங்கே கடைசியில் இருக்குது. அந்த ரெபேக்காள் சொல்கிறான், எப்பா உன் அண்ணன் ஏசா என்ன பண்ணுறான்? அவனை கொலை செய்ய வகை தேடுறான். அதனால் நீ போயிரு, வேற ஊருக்கு போய் வேலை செய்ய போயிரு அப்படின்னு அவனை அனுப்பி விடுகிறாள். 27 உன் சகோதரன் உண்மையில் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை 42 வாசிங்க. மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தை ரெபேக்காளுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோபை அழைத்து, உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்று போட நினைத்து. ஆமா, போதும். உன்னை என்ன செய்ய நினைக்கிறா? நல்ல கவனிங்க. இப்ப நல்ல மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். யாக்கோபை பாதுகாத்தது யாரா? தூதர். ஏன் அப்படின்னா, சொந்த அண்ணனே இவனை கொலை செய்யணும்னு வகை தேடுறான். 32ஆம் அதிகாரத்தில் 400 பேரோடு வருகிறார் இந்த ஏசா. யாரை அழிப்பதற்கு? இந்த யாக்கோபை அழிப்பதற்கு. 32:6, 32:6 அங்க வாசித்தீங்கன்னா 400 பேரோடு கூட யார் வர்றா? ஏசா புறப்பட்டு அங்கே வருகிறான் இந்த யாக்கோபை அழிப்பதற்கு. இப்படிப்பட்ட சூழலில் இந்த யாக்கோபை பாதுகாக்க இப்ப வாசிங்க. ஆதியாகமம் 27:12, ஆதியாகமம் 32:1 இந்த வசனங்களிலே பரலோகம் முதலாவது 27:12 வானம் திறக்கப்பட்டது. 27:12 அப்போ வானம் திறக்கப்பட்டு தூதர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இறங்கி ஏற ஆரம்பிக்கிறார்கள். தூதர்கள் வந்து யாக்கோபை சந்திக்கிறார்கள். தூதர்கள் யாக்கோபை சந்திக்கிறார்கள். 28:12 ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் இருந்தார்கள். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் இப்படி கை வைத்துங்க. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இந்த பக்கம் ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ ஏன் இப்படி ஏறினாங்க, ஏன் இறங்கினாங்க அப்படின்னா, அவங்க அம்மா அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு கூட்டம் தூதர்கள் இந்த யாக்கோவை பாதுகாத்துட்டே இருந்தாங்க. உடனே பரலோகத்திலேருந்து ஒரு கமாண்ட் வந்துச்சு, எப்பா யாக்கோவை இந்த ஊர்லேருந்து பாதுகாத்துட்டு இருந்த தூதர்களே, நீங்களாம் எங்கே வந்துடுங்க. இப்போ அவன் வேற ஒரு ஊருக்கு போகிறான். நல்ல யுத்தம் செய்கிற சரியான ஒரு டீமை நான் அனுப்புறேன்னு சொல்லி அடுத்த ஏஞ்சல்ஸ் இறங்கி வந்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை வைத்துங்க. வகை வகையாய் தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். கை சுத்தி சொல்லுங்க. யுத்தம் செய்கிற தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். ஜபத்துக்கு பதில் கொண்டு வருகிற தூதர்கள், காரியங்களை விளக்கி சொல்லுகிற தூதர்கள் உண்டு. உனக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது உனக்காக பாதுகாக்கிற தூதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. So the angels are ascending and descending. The angels that were with Jacob when he was in his mother's place or father's place, now they are entering into heaven. The next angels coming down to help him. எத்தனை பேர் இது வரைக்கும் இந்த தூதருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, இதெல்லாம் எனக்கு விளங்காமல் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் உன்னை பல நேரங்களில் தூதரை அனுப்பி தான் பாதுகாத்திருக்கிறார். உன் கண்ணு திறக்காமல் இருந்தது, புரியாமல் இருந்தது, ஆனால் கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இன்னைக்கு உன் கண்ணை கர்த்தர் திறக்கிறார், உன் ஆவியை கர்த்தர் திறக்கிறார். இதுவரைக்கும் நான் அவனை பாதுகாத்தேன், இனி உன்னை நான் பாதுகாப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளில் அநேகர் உன் கண்கள் தேவ தூதர்களை இனி காணப்போகிறது. உன் கண்கள் இனி பரலோகத்தை காணப்போகிறது. தேவனுடைய மகத்துவங்களை காணும். உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறதை தேவன் காண்பிப்பார், வெளிப்படுத்துவார். You will see heaven, you will see angels. The Lord will open your eyes. கண்களை திறப்பார். ஹல்லேலூயா.
ஒரு சிம்பிள் ப்ரேயர் அப்படி பண்ணிருங்களேன். இன்னைக்கு கை வைத்து என் கண்களை திறந்துடல ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, பரலோகத்தின் அதிசயங்களை காண, பரலோகத்தின் மகிமையை காண, தூதர்களின் ஊழியங்களை நான் அனுபவிக்க, அன்னைக்கு அந்த எலிசாவின் வேலைக்காரின் கண்களை திறந்தது போல, கொர்நேலி கண்களை திறந்தது போல, இவளை சொல்லியும் சொல்லாதவங்களும் சொல்லுங்க பார்க்கலாம், என் கண்களை திறந்தருளும். கைதட்டி ஆர்ப்பரிங்க. தேவன் இந்த ஜெபத்தில் கேட்கிறாரு. இனி நம்ம வானத்தை திறக்கிறத பார்க்கிறோம், தூதர்களை பார்க்கிறோம். வயல் வேலை செய்யும் போது கர்த்தர் கூட இருப்பார். பைபிள் பாருங்க, அந்த வயல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அங்க யார் வந்துட்டா? தூதன். போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்க நினைச்சிடாதீங்க ஆபீஸ்ல இருந்தா தான் வருவாரு. நோ நோ நோ, வயல்ல இருக்கும்போது வருவாரு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க போல. எவ்வளவு நல்லவர், எங்கேயும் நம்மை சந்திக்க வல்லவர். கையில்லாட்டி விட்டுருங்க, கை இருந்தா தூக்கி தோத்திரம் பண்ணுங்க. முடிஞ்சா தூங்காதீங்க, நல்ல கண்ணை திறந்து பார்த்து தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன், நீர் யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபை தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செய்கிறார்? பாதுகாத்தார். இப்ப சொல்லுங்க, தானியேலை பாதுகாத்த தூதன், ஆகாரை சந்தித்த தூதனானவர், கொர்நேலியை சந்தித்த தூதனானவர், சிங்கக்கேபிக்கு பாதுகாத்த தூதனானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் இருக்கிறார். சங்கீதம் 34:7 எல்லாம் எடுத்து வாசிப்போம். எப்படி நம்மளை பாதுகாக்க போறார்? கர்த்தருடைய தூதர்கள் எப்படி செய்வாங்களா? பாளையம் இறங்கி. எல்லாரும் வாசிக்க முடிஞ்சா வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்கள், அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? பயந்தவர். பிசாசுக்கு பயந்துட்டு கிடக்கூடாது, கண்டத்துக்கெல்லாம் பயந்துட்டு கிடக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாரா? விடுவிக்கிறார். 91:11 உன்னை காக்கும்படிக்கு அவருடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியனாகிய நான், தேவனுடைய தீர்க்கதரிசியாக ஊழியனாக இங்க நான் சொல்றேன், 37 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய தூதன் இருந்து எங்க ஊழியத்தை நடத்திட்டு இருக்கிறார். இந்த ஊழியத்தில் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதே ஆண்டவர் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற, இன்று முதல் இந்த 2வது மாதம் இந்த நாளிலிருந்து நம்ம இனி வரப்போகிற நாளெல்லாம் இயேசுவின் வருகிற வரைக்கும் இனி தூதருடைய ஒத்தாசை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். சாத்தானை அழிக்கிற தூதர்கள் வருவார்கள், விளங்க செய்கிற தூதர்கள் வருவார்கள், ஜெபத்திற்கு பதில் தருகிற தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். இனி பெரிய மாற்றம் உண்டாக போதும். குடும்பத்தில் மாற்றம், சபையில மாற்றம். யார் உனக்கு உதவி செய்யணும் கலங்க வேண்டாம். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி காரியத்தை செய்து முடித்து விடுவார். நல்ல சத்தத்தை வைத்து கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லும்படி கேட்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Let the name of God be glorified. Let the name of God be glorified. நம்முடைய தேவன் யாரு? சர்வ சர்வ வல்லமையுள்ள தேவன். Our address, Reverend J. James Salaman, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.